கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும், 5வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். செய்திக்குள் போவதற்கு முன்பாக இன்னொரு சிறு அறிவிப்பை அறிவித்து விடுகிறேன். இன்றைக்கு மாலை 6:45 ஆரம்பித்து 7 மணி முதல் அந்நிய பாஷை ஜெபம் இருக்கிறபடினால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தினந்தோறும் ஆராதனையை சற்று சீக்கிரமாக முடிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். நாளை முதல் வழக்கத்தின்படி 3:30 அதுக்கு பின்பாகவும் முடிக்கப்படும். எல்லாருக்கும் தனித்தனியா ஜெபிக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் சித்தமான சீக்கிரமா இந்த ஜெபம் முடிக்கப்படும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். இங்கு தேவனுடைய மனுஷனும் தீர்க்கதரிசியும் ஞானதிஷ்டிக்காரன் என்று சொல்லப்பட்டவனும் நியாயாதிபதியாய் அழைக்கப்பட்டதுமான சாமுவேல் என்னும் தேவ மனிதன் இவ்விதமாய் சொல்கிறார், நான் கர்த்தருக்காக, நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு என்று சொல்லி, நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு. இந்த நாட்களிலே தேவனால் நடத்தப்படுகிற தேவ மனிதர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்கார ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர், உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு. நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவாங்க, அது மிஸ்பா என்கிற இடமா இருக்கட்டும். அங்கே வந்து உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி அருமையான அந்த தேவ மனிதர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் வாங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவதை விட்டு எல்லாரும் வாங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இது வெறுமையாய் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாய் இருக்கவே இருக்காது. ஒன்று, அந்த தேவ மனுஷனாகிய சாமுவேல் அந்த ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் நேசிப்பையும் இது காண்பிக்கிறது. 2வது, அந்த ஜனங்கள் அந்த தேவ மனுஷன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தை காண்பிக்கிறது. இவருக்கு ஜனங்கள் மீது பிரியம். இவர்கள் என்னுடைய மக்கள், இவர்கள் என்னுடைய மந்தை, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் இஸ்ரவேலர், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நான் நியாயாதிபதி, இவர்களுக்கு நான் போதகன், இவர்களுக்கு நான் மெய்ப்பன், இவர்களுக்கு நான் மன்றாடுகிறவன், இவர்களுக்கு நான் ஞானதிஷ்டிக்காரன், இவர்களுக்கு நான் தீர்க்கதரிசி. அப்ப இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். ஊழியக்காரர் தானே ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதோட உண்மையான அர்த்தம் அது மாத்திரம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பன் அல்லது ஒரு பெற்றோர் இருந்தாக்கா அவங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்க தெரிய வேண்டும். தமிழ்நாட்டிலே பிரபல்யமான ஊழியம் செய்த பெரிய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் உண்டு. அதுல ஒரு பெரிய வருத்தமான செய்தியும் உண்டு. பெரிய ஊழியங்களை செய்தும் பிரபல்யமே ஆகாமல் மரித்து போன ஊழியக்காரர்களும் உண்டு. அந்த நிறைய மற்றும் பெரிய ஊழியம் செய்து ரொம்ப பிரபல்யம் ஆகாத ஊழியக்காரர்களில் ஒருவர் தான் எமில் ஜெபசிங் அவர்கள். அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து விட்டார்கள். அவருடைய சரித்திரத்தை நான் உட்கார்ந்து நேரம் எடுத்து நாள் ஒதுக்கி ராப்பகலாய் வாசித்தேன்.
அவருடைய ஊழியங்களை குறித்த நிறைய காரியங்களை உய்ந்து ஆய்ந்து கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேன். அப்பதான் நான் பிரமித்து போனேன். அவருடைய குறுகிய காலத்துல அவர் 500க்கும் அதிகமான சபைகளை கட்டி எழுப்பி இருக்கிறார். 500க்கும் அதிகமான தேவாலயங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார். நிறைய சொல்றோம், 1000க்குட்பட்ட மிஷனரிகளை உருவாக்கி தேசத்தின் பல மாநிலங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல காடுகளுக்கு, பயங்கரமான இடங்களுக்கு மிஷனரிகளை அனுப்பி இருக்கிறார். இதுல தேவாலயங்கள் கட்டுவது, மிஷனரிகளை தாங்குகிற அந்த பண பொறுப்பும் இவருடைய பொறுப்பு. அதை தவிர இவர் பாடின பாடல்கள் மிகப்பெரிய புரட்சிகர பெந்தேகோஸ்தே பாடல்கள். இவ்வளவு செய்திருந்தும் அந்த தேவ மனுஷனை குறித்து அவ்வளவாய் அநேகர் அறியார்கள். அவரை குறித்த ஒரு செய்தியை இன்றைக்கு நான் கேட்டேன். ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். அது வெகுவாய் என்னை கவர்ந்தது. அவர் தன் அனுபவ சாட்சியை அந்த அற்புதமான தெய்வ மனுஷன் எமில் ஜெபசிங் அவர் சொல்லுகிறதை காதால் கேட்டேன். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாலிப வயதிலே என் மன விருப்பப்படி நான் நடந்தேன். நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதன்படி செய்தேன். வீட்டிலே சொல்லுகிற தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் இணங்கினதும் கிடையாது, இறங்கி வருவதும் கிடையாது. ஆனால் நான் என் விருப்பப்படி நான் வாழ்ந்திருந்தோம். நான் ராத்திரியிலே கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் பாத்ரூம் போவதற்காக எழுந்து பார்க்கிறேன். நான் வந்து படுத்ததை பின்பு ராத்திரி 11:30 பின்பு வந்து அமைதலாய் சத்தம் இல்லாம நான் கட்டில படுத்து நல்லா தூங்கிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என் தாயும் தகப்பனும் 2 பேர் சேர்ந்து வந்து என் கட்டில் பக்கத்துல முழங்கால் போட்டு சத்தமே இல்லாமல் எனக்காக அழுது அழுது ஜெபித்தார்கள். நான் திடீர்னு எழும்பி நான் பார்க்கிறேன், கட்டில எதிரே 2 பேர் முட்டி போட்டுட்டு இருக்காங்க. கண்கள்ல கண்ணீர் வடிகிறது, அழுதி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்ய வேண்டிய தெரியல. அந்த என் தாய் தகப்பனுடைய ஜெபம், அவர்களுடைய அந்த ஜெபம் தான் என்னை இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது. நான் இன்றைக்கு ஒரு மிஷனரியாய் மாறினேன். இன்றைக்கு நிறைய ஊழியங்களை சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவியத்தின் சரிதையை சொன்னபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தன்னுடைய ஊழியம் வளர தான் மாத்திரம் ஒரு காரணம் என்று பெருமையாய் சொல்லாமல் எனக்காக ஜெபிக்கிற ஒரு தாய் தகப்பன். நான் படுத்துட்டேன், நான் தூங்கிட்டேன், நான் படுத்தா படுத்திருக்கட்டும், தூங்குனா தூங்கட்டும், என்னை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் பக்கத்துல முழங்கால் போட்டு ஜெபித்த அவங்களுடைய ஜெபம்தான் ஒரு ஸ்தாபனத்தையே உருவாக்கி எனக்கு பலன் கொடுத்தது என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். இது எவ்வளவு உண்மையான சாட்சி, இது எவ்வளவு ஒரு உணர்வுள்ள சாட்சி, இது எவ்வளவு அருமையான சாட்சியா இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிற மேடை சாட்சிகள், இன்றைக்கு சொல்லப்படுகிற பத்திரிகை சாட்சிகள், இன்றைக்கு சொல்லப்படுகிற சபை ஆராதனையின் சாட்சிகள் இப்படி இருக்கிறதா என்று சொன்னால் வளைய போட்டு அலசி தேடி எடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கூட கிடைப்பது கிடையாது. இங்கு சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு. இந்த செய்தியை கேட்கிற தேவச்சனமே, எனக்காக ஜெபிக்கணும், எனக்காக ஜெபிக்க ஒரு போதகர் வேணும், எனக்காக ஜெபிக்க ஒரு ஊழியக்கார் வேணும், எனக்காக ஜெபிக்க ஒரு குழு வேணும் என்று சொல்லுவதை விட நான் அவர்களுக்காக ஜெபிக்க வேணும், நான் அவர்களுக்காக மன்றாட வேணும், நான் அவர்களுக்காக முழங்கால் படியிட வேண்டும் என்று அப்படி தலைகீழாய் யார் தன்னுடைய நிலைமைய தேவனுக்கு நேராய் மாற்றிக் கொள்ளுகிறார்களோ
அவர்களுடைய நிலைமையானது அந்த ஜெபிக்கிற காலத்துல பெரிய மாற்றங்கள் தெரியாது. ஆனா காலங்கள் கடக்கும் போது நீங்கள் யாருக்காக ஜெபித்தீர்கள், யாருக்காக அழுதீர்கள், யாருக்காக மன்றாடினீர்களோ அவர்கள் சாமுவேல் வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படி உங்க பிள்ளைகளோ, உங்க புருஷனோ, உங்க வீட்டாரோ, உங்களுடைய நபர்களோ யாருக்காக ஜெபித்தீர்களோ அவர்கள் பயங்கரமாய் வளர்ந்திருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். அதற்கு அவர்கள் எனக்காக ஜெபிக்கட்டும் என்பதல்ல, நான் அவர்களுக்காக ஜெபிக்கணும், நான் அவர்களுக்காக முழங்கால் படுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன், ஒரு கருத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முடிஞ்சா நீங்க எமில் ஜெபசிங் அவங்களுடைய வாழ்க்கை சரிதை புஸ்தகம் இருக்குது. அது ரொம்ப ஆர்டிக்கலாகவும் ரொம்ப மாடலிங் அண்ட் டிசைனிங்காகவும் ரொம்ப ஹை 100 GSM பேப்பர்ல மல்டி கலர்ல போட்டிருப்பாங்க. அந்த புஸ்தகத்தை வாங்குங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாப்டர் படிங்க, ரொம்ப எல்லாம் படிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு சாப்டர், ஒரு அதிகாரத்தை படிங்க. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நேரம் கிடைக்கும் போது திரும்ப ஒரு சாப்டர் படிங்க. இப்படிப்பட்ட தேவ மனிதருடைய வாழ்க்கை வரலாறு, சரித்திரம், ஜீவியம், அவங்களுடைய முன்மாதிரி, அவங்க செய்தவைகள், கடந்த காலம், நிகழ்காலம், அவர்கள் விட்டு போனது, அவர் செய்து முடித்தது, இதெல்லாம் படிக்கும் போது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இன்னும் ஸ்திரப்படும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள் படிக்கிற தன்மை என்பது செத்து போன ஒரு அனுபவமாய் இருக்கிறது. நாசில் சுவாசம் இல்லாத ஒரு அனுபவமாய் மாறிவிட்டது. நீங்க என்னைக்கு புஸ்தகம் படிக்கிறத குறைக்கிறீங்களோ அன்னைக்கு பைபிள் படிக்கிறத குறைப்பீங்க. பைபிள் படிக்கிறத குறைச்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே சுத்தமா புஸ்தகங்கள் படிக்கவே முடியாது. ஆனால் தேவன் இவர்களெல்லாம் நமக்கு ஒரு அடிச்சுவடுகளாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்படி உங்களுக்கு உதவி வேணும், அவருடைய கான்டாக்ட் வேணும், புக்ஸ் வேணாலும் நானே உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஆயத்தம். ஆனா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க ஒரே ஒரு கேரண்டி, நான் காசு போட்டு வாங்கி கொடுத்தாக்கா அது நீங்க உண்மையா படிச்சு முடிக்கணும். அது அப்படி ஒருவேளை செய்யலன்னா கர்த்தருடைய பார்வையில நீங்க மிகப்பெரிய குற்றவாளிகளாய் மாறுவீர்கள். கண்டிப்பா அதை செய்யுங்க, ரொம்ப நல்லது. கடந்து போட்டும். இங்கு அருமையான தேவ மனுஷன் அந்த 1 சாமுவேல் 7:5 சொன்ன வார்த்தை என்னை வெகுவாய் கவர்ந்தது. நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் 9:1 சொல்லப்படுகிறதோ அங்கு வார்த்தை வந்திருக்குது, இங்க சம்பவம் நடந்திருக்கு. இங்க காரியமே மாறுதலா முடிஞ்சிச்சு. என்ன மாறுதலா முடிஞ்சது? சாமுவேல் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படிதான் சாமுவேல் சூளுரைத்தார், எக்காலமிட்டார், அழைப்பு கொடுத்தார். ஆனா 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் ஜெபிக்க போறேன்னு சொன்ன போது ஐயா கூப்பிடுறாரு, ஐயா வர்றாரு, தீர்க்கதரிசி ஜெபிக்க போறாரு, நம்ம வானம் பார்த்து உட்கார்ந்து இருப்போம் சொல்லி யாருமே உட்கார்ந்து இருக்கல. எங்க பாஸ்டர் ஜெபிக்க போறாரு,
எங்க ஐயாவே ஜெபிக்க போகும்போது நான் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் எல்லாரும் வந்து தண்ணீர் மொண்டு அந்த இடத்தை கழுவி சுத்திகரித்து நல்ல தண்ணீர்லாம் ஊத்திட்டு அவங்களாகவே உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அவர்களாகவே விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களாகவே ஜெபிக்கிறார்கள். அதற்கு அடுத்த வார்த்தை தான் சொல்லுது, ஐயோ நாங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டார்கள். இங்க ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். பகுதி நேர ஊழியம் செய்யறவங்க, முழு நேர ஊழியம் செய்யறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நீ 7 நாள் உபவாசம் பண்ணு, 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை குறித்து சொல்லுவாருன்னு நம்ம சொல்லுவோம்னாக்கா அதெல்லாம் மதியினமான காரியம். ஓ, நீங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, அக்கிரமத்தை அறிக்கை செய்யுங்க, ஐயோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கு ஆராய்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி ஊசி வச்சு குத்தி நாம அவங்கள ட்விஸ்ட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அப்போ அறிக்கை செய்ய வைப்போம்னாக்கா அது வெட்டு போலவும் சீனி வெடி போலவும் தான் இருக்கும். ஆனா ஒரு தேவ மனுஷன் எப்படி ஜெபிப்பார் என்பதை அந்த மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த தேவ மனுஷன் வந்தா எப்படி கதறுவார் என்பது அந்த ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா சவுலை கத்த தள்ளின போது முழுவதும் மனம் நொந்து ஜெபித்தவர் சாமுவேல். அப்ப ஜனங்களுக்கு தெரியும் எங்க பாஸ்டரு, எங்க ஐயா, எங்க ஊழியக்காரி, எங்க போதகரு, எங்க தீர்க்கதரிசி வந்தா அவர் சும்மா ஜெபம் பண்ணுவார், மனம் நொந்து ஜெபம் பண்ணுவார். அவரே மனம் நொந்து ஜெபம் பண்ணுவார்னா நாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனங்க அவங்களாகவே கூடினாங்க, அவங்களாகவே ஒன்னா வந்தாங்க, அவங்களாகவே உபவாசப்பட்டாங்க. இப்ப அவங்களே பாவத்தையும் அறிக்கை செய்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் சாமுவேலின் ஊழியம், ஒரு முன்மாதிரியின் ஊழியம். சாட்டை அடித்து விரட்டி ஜெபிக்க வைக்கல, 4 சாபமிட்டு திட்டி விண்ணப்பம் பண்ண வைக்கல, அவங்கள அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி உபவாசம் பண்ணலையா அப்படின்னு கேள்வி கேட்கல, எதுவுமே செய்யல. அதற்கு பதில் சாமுவேல் என்னும் தேவ மனுஷன் தன்னை எல்லாருக்கும் முன்னாடி பலிபீடத்தில் தன்னைத்தானே வைத்தார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேமா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறையா, ஓ நீங்க கூடி வந்தா போதும், உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பு தான் ஜனங்களுக்குள் ஜெப ஆவியை கொண்டு வந்தது, எழுப்புதல் ஆவியை கொண்டு வந்தது, உபவாச ஆவியை கொண்டு வந்தது, சுத்திகரிக்கிற ஆவியை கொண்டு வந்தது, ஓ அவங்க பாவ அறிக்கை செய்கிற ஆவியை கொண்டு வந்தது. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? பையனை பிடிச்சி மீன் உரசுற மாதிரி உரசி உரசி திட்டுறதுனால மாற்றம் வராது. மகளை கூப்பிட்டு ஐயோ நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ இது இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றம் தட்டுறதுனால மகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வராது. சபையில ஜனங்களை பார்த்துட்டு நீங்க இன்னும் திருந்தாத ஜனங்க, ஒண்ணுக்கு லாய்க்கு கிடையாது, நீங்க என்னைக்கு இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லி சபிக்கிறதுனால அவங்களுக்குள் ஆவிக்குரிய மாற்றங்கள் வரவே வராது. இங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணு, அவர்கள் என்ன செய்யணும் நாம் விரும்புகிறோமோ அதை முதலாவது மூத்தோரும் முதியோருமாகிய விசுவாசிகளும் ஊழியருமாகிய நாம் செய்ய ஆரம்பித்தா, இந்த சாமுவேல் சொன்னார், மிஸ்பாவிலே ஜனங்கள் செய்தார்கள், இந்த அசைவு இந்த மாற்றம் உங்க வீட்டிலே உண்டாகும், உங்க குடும்பத்திலே உண்டாகும், உங்க ஜீவியத்திலே உண்டாகும். அங்க பெரிய கிரியைகளை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதை நான் இன்னும் விளக்குவதற்கு நிறைய வசனங்கள் வார்த்தை உண்டு, ஆனா நேரம் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான ஒரு கருகலான சத்தியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 5ஆம் வசனத்துல சாமுவேல் உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய போகிறேன் சொல்றார். 6ஆம் வசனத்துல ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டு அவங்களாகவே கூடி அவங்களாகவே சுத்திகரித்து அவங்களாகவே உபவாசம் பண்ணி அவங்களாகவே அறிக்கை செய்யணும். இத காரியம் அப்படியே ஒரு ஜெப ஆவி, அப்படியே ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, அப்படியே ஒரு சுத்திகரிப்பு ஆவி தீப்பற்றி எரிஞ்ச உடனே பாருங்க,
7ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்தது பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். இங்க இவங்க கூடி சாமுவேல் விட்ட சவாலோ ஜனங்கள் பண்ணின ஜெபமோ பெலிஸ்தர்களுக்குள் கலக்கத்தை கொண்டு வந்துருச்சு, எதிரிகளுக்குள் பயத்தை கொண்டு வந்துருச்சு. டேய், நாம் கூடுறோமோ இல்லையோ அவங்க கூடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதாங்க ஜெபத்துடைய விளைவு. ஜெபத்துடைய உண்மையான ரிசல்ட் என்ன தெரியுமா? நீங்க நல்ல கூடி, நல்ல சுத்திகரித்து, நல்ல உபவாசித்து, நல்ல ஜெபம் பண்ணி, நல்ல அறிக்கையிட்டு முடிச்சாக்கா அங்க ஆண்டவர் வர்றாரோ இல்லையோ சத்துரு வரணும், விரோதி வரணும், கொலைக்காரன் வரணும், சண்டை பண்றவன் வரணும், சத்துரு காய்மகார பகைஞன் வரணும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கு இதுதான் உண்மையான பதில். ஆனா இன்னைக்கு என்ன போதிக்கப்படுகிறது, இல்லாட்டி ஜனங்க என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னா, நான் 5 ரூபாய் கேட்டா ஆண்டவர் 50 ரூபாய் கொடுக்கும். நான் தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் இந்தியாவையே ஆசீர்வதிக்கணும். நான் ஒரு நேரம் உபவாசம் போட்டா ஆண்டவர் 40 நாளுக்குரிய பலனை எனக்கு தரணும். நான் கேட்கறதெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கும், கர்த்தர் கொடுக்கறத பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சுயத்தை விரும்பி, சுயத்தை நாடி, சுய காரியத்தை மேல ஆசைப்பட்டு இப்படியேதான் நம்முடைய ஜெப ஜீவியம் இன்றைக்கு மழுங்கி போயிருக்கு. ஆனா சாமுவேல் உங்களுக்காக மன்றாட போகிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேலர் கூடி உபவாசம் பண்ணி பாவ அறிக்கையிட்டார்கள். அதை கேட்ட உடனே பெலிஸ்தர் கூட்டமாய் வர ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க தொடர்ந்து செய்தியை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சாமுவேல் என்னும் தெய்வ மனுஷனை கொண்டு அந்த பெலிஸ்தருக்கு முன்பாக நிறைய அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை துரத்தி விட்டார்கள். ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள். சாமுவேலின் ஊழியமும் நிமிர்ந்தது. இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளையே, காரியத்தின் கடைத்தொகையை மீண்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க என்று நாம் கேட்பதை விட நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று முழங்கால் போட பழகுங்கள். அந்த ஒரு தெய்வ மனுஷன் எமில் ஜெபசிங் என்கிற ஊழியக்காருக்காக நடு ராத்திரியிலே தாயும் தகப்பனும் முழங்கால் போட்டு ஜெபித்த அந்த ஜெபம் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மகன் எமில் ஜெபசிங்கே ஒரு மாபெரும் இந்தியாவின் பெரிய அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவரை மாற்ற முடிந்ததுன்னா உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய வேண்டுதலும் கிரியேற்றி. இதுதான் ஒரு தேவ பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் நாம் மாதிரிகளாய் முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும். இந்த நல்ல அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த மாதிரியின்படி ஜீவிக்க தேவன் உங்களுக்கு சொல்லி தருவாராக. கர்த்தருடைய கரம் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்நிய பாஷை ஜெபத்துக்கு சீக்கிரம் வந்துருங்கள். உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன். நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். வழக்கத்தின்படி வேக வேகமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என் ஆத்துமாவே அப்படின்னு சொல்லாம இந்த 3 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5, 6, 7. இந்த 3 வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதன் மீது கைய வைங்க. ஆண்டவரே, சாமுவேலை போல நாங்க எங்க குடும்பத்துக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஜெப வீராங்கனையா மாறணும். அவங்க எனக்காக பண்றாங்களோ இல்லை, நான் அவங்களுக்காக பண்றேன். ஆண்டவரே, மிஸ்பாவிலே ஜனங்க கூடி காத்திருந்து சுத்திகரித்து உபவாசம் போட்டு பாவரிக்கை செஞ்ச மாதிரி என்னுடைய ஜீவியம் அவர்களை கிறிஸ்துவுக்குள் இப்படி மாற்றணும்.
காரியம் மாறுதலா முடியணும். மூணாவது, ஆண்டவரே நான் நல்லா ஜெபித்து நல்ல உபவாசம் பண்ணி நல்ல அறிக்கை செஞ்ச உடனே சத்துருக்களின் பாளையமெல்லாம் சும்மா இருக்க முடியாம அதை வெகுண்டு எழும்பி வரணும். நான் யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கணும். இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த 1 சாமுவேல் 7 அதிகாரம் 5, 6, 7 கையில வைத்து கொண்டு ஒரு விசை எல்லாரும் அந்த வசனத்தின் மீது கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் இப்ப என் கையை அந்த வசனத்தின் மீது வச்சு ஸ்தோத்தரிக்க போகிறேன். நீங்களும் ஸ்தோத்தரியுங்கள். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமுவேல் ஜனங்களை நோக்கி நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாட போகிறேன் என்று சொன்னபோது ஜனங்கள் தாங்களாகவே மன்றாடவும் விண்ணப்பம் பண்ணவும் உபவாசிக்கவும் அறிக்கை செய்யவும் ஆரம்பித்ததை போல எங்க ஜெப ஜீவியம், எங்க வேத அறிவு, எங்களுடைய ஆண்டவரே வேதாகம வாசிப்பு எங்க பிள்ளைகளை செய்ய வைக்கணும் ஆண்டவர். என் புருஷனையும் மனைவியும் செய்ய வைக்கணும் ஆண்டவரே. என் வீட்டார என்னுடைய ஜீவியம் முன்மாதிரிய மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை தாங்க ஆண்டவரே. சாமுவேலும் இஸ்ரவேலரும் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பெலிஸ்தர்கள் ஆண்டவரே கூட்டமாய் கூடி எழும்பினார்கள். அதை போல எங்கள் ஜெபம் ஆவிக்குரிய ஜீவியம் எங்க சத்துருக்களை கலங்க பண்ணட்டும், எங்க சத்துருக்களை நடுங்க பண்ணட்டும், எங்க சத்துருக்களை ஆண்டவரே கூட்டமாய் எழும்ப பண்ணி அவர்கள் வந்து அதோடு முறியடிக்கப்பட்டு போவார்களாக. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மீது சூத்திரம் கல் மலையையும் பெய்ய பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளாய் பட்டு விழுந்தார்கள் என்று 10வது வசனம் சொல்லுகிறதே. இன்றைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பெலிஸ்தர்களுக்கு முன்பாக கர்த்தர் மகா இடி முழக்கங்களையும் சூத்திரம் பயங்கரமான முழக்கங்களை உண்டு பண்ணி எல்லா பெலிஸ்தர்களை கலங்கடிக்க போகிறீர் ஆண்டவரே. உடைய கிருபை வழங்கட்டும், தயை வழங்கட்டும். நீ சகலத்தையும் செய்ய வல்லவே. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பெரிய காத்து செய்யும். இன்னைக்கு ஆராதனை நடத்தின அருமையான ஒரு ஊழியக்கார தாயாரை ஆசீர்வதியோ. அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆராதனையில் பகுதி ஊழியத்தை நிறைவேற்றின எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு வந்திருக்கிற அனைவரை ஆசீர்வதியும். நாங்கள் ஆண்டவரே சாமுவேலை போல ஆண்டவரே சொல்கிறோம் மற்றவர்களுக்காக விண்ணப்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றித்தாரும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.